குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் யூனிட் 2ல மாடல் 3 ஏசி த்ரூ பியூர் இண்டக்டன்ஸ். மாடல் 1-2ல என்ன பார்த்துருப்போம்? ஏசி த்ரூ பியூர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஏசி த்ரூ பியூர் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் மாடலில் ஏசி த்ரூ பியூர் இண்டக்டன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இண்டக்டரில் ஏசி சப்ளை கொடுக்கறதுல என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்குறதா இந்த டாபிக். AC through pure inductance. இது ஏற்கனவே ரெண்டு மாடலில் சொன்னால் தான் பேசிக்காகவே நமக்கு என்ன தெரியணும், ஏசினா என்ன, டிசினா என்னன்றது தெரியணும். அங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஏசினா என்னது, போத் ஆஃப் சைக்கிள், அதாவது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்லையும் வேவ் ஃபார்ம் இருக்கும், கீழே கோட்டு கீழே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்லையும் வேவ் ஃபார்ம் இருந்தால் என்னது, அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், சுருக்கமாக ஏசின்னு சொல்லுவோம். டிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஒன்லி பாசிட்டிவ் ஆஃப் சைடில் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதா டிசி, அதாவது டைரக்ட் கரண்ட். ஓகே, inductor definition கொடுத்திருக்காங்க. The inductor is a passive component which stores the electrical energy in the form of magnetic field. அதாவது என்ன சொல்றாங்க, inductor ஒரு passive components, அது என்ன பண்ணுமா, எலக்ட்ரிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு காந்தத்தன்மையா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். when the electric current passes through it. அதாவது என்னது, ஒரு கண்டக்டர் வழியா நீங்க கரண்ட்டை பாஸ் பண்ணதுல அது எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். ஓகே, இந்த இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடுவில் ஒரு கண்டக்டர் இருக்கு, ஒரு இரும்பு கம்பி வச்சுக்கலாம், அது மேலே என்ன சுற்றிருக்காங்க, ஒரு காயில் சுற்றிருக்காங்க, செம்பு கம்பி சுற்றிருக்காங்க. அதுக்கு சப்ளை கொடுக்கறதுல என்ன ஆகும், இதை சுற்றி என்ன உருவாகுதுன்னு சொல்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த விசை கோடுகள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காந்தத்தை வச்சுட்டு பக்கத்தில் இரும்பு ஏதாவது வைக்கிறதுல அட்ராக்ட் பண்ணுதா, அப்போ அதை சுற்றி என்ன இருக்குன்னு அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். இதைத்தான் இண்டக்டரோட ஒர்க்கிங் சொல்றாங்க. சொல்லியிருக்காங்க, as current flows through the coil of an inductor, the strong magnetic field begins to extend around the conductor. ஒரு இண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ நடக்கிறதுல ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை சுற்றி என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த கோடு ஆப் போட்டிருக்காங்களா, அதான் என்னது, ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி உருவாகுதுன்னு சொல்றாங்க. எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள எது ஸ்டோர் ஆகிக்கிறாங்க, எனர்ஜி ஸ்டோர் ஆகிக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எப்பயும் போல என்ன கண்டுபிடிக்க போறோம், ஒரு ஏசி சப்ளை கொடுத்து இண்டக்டர்ல கரண்ட் என்ன ஆகுது, வோல்டேஜ் என்ன ஆகுது, பவர் என்ன ஆகுது, ஆவரேஜ் பவர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதா இந்த டாபிக்கும். சேம் டயக்ராம், வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் ஃப்ளோ ஆகுது, போனதுல ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் போட்டுருப்போம், அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்றோம், இண்டக்டன்ஸ். இந்த இது இப்படி சுத்தி சுத்தி சுருளா போடுறது தான் இண்டக்டன்ஸ், சுருக்கம் எப்படி சொல்லலாம், எல். நம்மளுக்கு இது தெரியும், V = Vm sin omega t. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க, வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப L × dIdt. Lன்றது எதை குறிக்குது, நம்மளோட இண்டக்டன்ஸை குறிக்குது. Vக்கு என்ன தெரியும், Vm sin omega t தெரியும், L × dIdt. இப்ப dt எந்த சைடு கொண்டு வாங்க, Vm sin omega t dt, L × di. நான் இப்ப கரண்ட் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப di மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு Vm / L sin omega t dt அப்படின்னு கொண்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், நான் ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ண போறேன். இன்டகிரேட் ஆன் போத் சைடு, 0 to 2 pi di integration of Vm / L sin omega t dt. di இன்டகிரேட் பண்ணதுல என்ன ஆகுது, I கிடைக்குது. இந்த Vm/L கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன பண்ணிடுறேன், வெளியே எடுத்துட்டு எதை மட்டும் இன்டகிரேட் பண்ண போறேன், sin omega t dt மட்டும் இன்டகிரேட் பண்ண போறேன். அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன வந்துரும், I = Vm / L sin omega t இன்டகிரேட் பண்ணதுல மைனஸ் cos omega t / omega. ஏன்னா இந்த ஒமேகா அப்படியே தான் இருக்கும், நான் dt ஆல தான் என்ன பண்ண போறேன், t தான் இன்டகிரேட் பண்ண போறேன். அப்ப அதனால அந்த ஒமேகா இப்படியே இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப் I = Vm/omega L cos omega t. அந்த மைனஸ் எங்க இருந்து வந்துச்சு, இந்த மைனஸ் எங்க வந்துருச்சு, முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப மைனஸ் Vm/L cos omega t. அப்ப I = V/R. I = V/R. ஓம்ஸ் லால பார்த்திருப்போம். இந்த ஆருக்கு பதிலா இங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், நம்ம இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஒமேகா L தான் இந்த இடத்துல R ன்னு அர்த்தம். அப்ப V/R = I தெரியும். அப்ப இந்த இடத்துல V/omega L தான் என்னது, I. அப்ப மைனஸ் Im cos omega t. இதைத்தான் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல V/W தான் என்னது, Im அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் Im = Vm / omega L. அப்ப ஒமேகா L என்ன ரீப்ளேஸ் பண்றேன், XL அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றேன். ஃபைனலா XL =
2 pi fl. இதே கெபாசிட்டன்ஸ் பக்கத்துல என்ன போட்டுருப்போம், xc equal to 2 pi fc ன்னு போட்டுருப்போம். இந்த டேர்ம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. போனதுல கெபாசிட்டன்ஸ், இந்த இதுல இண்டக்டன்ஸ்னால xl 2 pi fl. ஓகே, அடுத்து எப்பயும் போல வேவ் ஃபார்ம் போட போறோம். v is equal to vm sin omega t. I போன ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம், என்ன வந்துச்சு, மைனஸ் im cos omega t. அதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல போன மாடலில் பண்ண மாதிரியே தான் ஒமேகா டி கூறு அது இந்த ஆங்கிள் 0, 90, 180, 270, 360 என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் sin 0 equal to 0, vm மல்டிப்ளை பண்ணதுல 0. அடுத்து cos 0 is equal to 1 into minus im. அடுத்து ஸ்டெப் ஒமேகா டி இடத்துல 90 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப sin 90 equal to 1, vm into 1 equal to vm, cos 90 equal to 0. அப்ப இதோட மல்டிப்ளை பண்ணதுல 0. இப்படி வருஷம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வரதுல என்ன வருது, 180க்கு 0 im, 270க்கு minus vm 0, 360 ஃபைனலா sin 360 equal to 0. அப்ப 0, cos 360 equal to 1. அப்ப minus im. ஓகே, இந்த டேபிளேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போறேன், இப்ப வேவ் ஃபார்ம் பிளாட் பண்ண போறேன். குட். ஃபர்ஸ்ட் எதுக்கு வரைஞ்சிக்கலாம், நம்ம விக்கு வரைஞ்சிக்கிடுவோம். வி எதுல இருந்து ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுல வருது, 0. அப்ப வேவ் ஃபார்ம் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல 0ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து 90ல எங்க போகுது, 90ல vm போகுது, அதாவது v மேக்ஸிமம் போகுது. அப்ப எங்க போயிடுச்சு, இந்த 90ல v மேக்ஸிமத்துக்கு போயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் 180 எங்க வந்திருக்கு, 0ல வந்திருக்கு. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 180ல பல எங்க வந்துருச்சு, எனக்கு 0ல வந்துருச்சு. கரெக்ட். ஓகே, அடுத்து 270ல எங்க போயிருக்கு, மைனஸ் vm, அதாவது நெகட்டிவ்ல 270 கீழே என்ன வந்திருக்கு, என்னோட மைனஸ் vmக்கு கரெக்டாக வந்துருக்கு. ஃபைனலா 360 பல எங்க போயிடுச்சு, 0க்கு போயிடுச்சு. கரெக்டா 360 0. இது நம்ம எது வரைஞ்சிட்டோம், வோல்டேஜ்க்குரிய கிராஃப் வரைஞ்சிட்டோம். அடுத்து கரண்ட்டுக்குரிய கிராஃப். கரண்ட்ல ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம், நான் ஒமேகா டி, அதாவது 0ல என்ன எதுல ஆரம்பிக்குது, மைனஸ் ஐஎம்ல ஆரம்பிக்குது. அப்ப 0ல மைனஸ் ஐஎம் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்து 90 டிகிரில என்ன வந்திருக்கு, 0. கரெக்டா 90 டிகிரில 0. அடுத்து 180ல பிளஸ் ஐஎம் இருக்கும், பிளஸ் ஐஎம். கரெக்ட். அடுத்து 270ல 0. அடுத்து 360ல மைனஸ் ஐஎம். 270ல 0, 360ல மைனஸ் ஐஎம். கரெக்டா. அப்ப நான் டேட்டா வச்சு என்ன வரைஞ்சிட்டேன், என்னோட கிராஃப் வரைஞ்சிட்டேன். அப்ப போனதுக்கும் இந்ததுக்கு 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல எப்படி இருந்துச்சு, சேம் ஃபேஸ்ல இருந்துச்சு. மற்றதுல என்ன இருந்துச்சு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். கெப்பாசிட்டன்ஸ்லயும் இண்டக்டன்ஸ்லயும். ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்ல மட்டும் தான் என்ன இருக்காது, ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே, பவருக்குரிய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், P is equal to V into I. அப்ப Pக்கு பதிலா Vக்கு பதிலா Vm sin omega t, Iக்கு பதிலா மைனஸ் Im cos omega t சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப பெருக்கத்துல என்ன ஆகுது, Vm Im கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன், sin omega t cos omega t. அப்ப ஆவரேஜ் பவர் ஃபார்முலா என்னது, P is equal to 0 to 2 pi ஏரியா அண்டர் த கர்வ் டிவைடட் பை பேஸ். இது சேம் ஃபார்முலா தான். அப்ப ஏரியா அண்டர் த கர்வ் தான் பவர், மைனஸ் Vm Im sin omega t cos omega t. பேஸ்ன்றது மொத்த சைக்கிள். அப்ப 2 pi சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன பண்றேன், அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் Vm Im டிவைடட் பை 2 பைன்றது கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துட்டேன். அப்ப எதை மட்டும் இன்டெகிரேட் பண்றேன், sin omega t cos omega t. sin omega இன்டெகிரேட் பண்ணதுல cos இன்டெகிரேட் பண்ணதுல sin ஆகும். அப்ப என்ன ஆகும், டோட்டலா 0 ஆயிரும். அப்ப டோட்டல் பவர் ஈக்குவல் எனக்கு என்ன ஆயிடுச்சு, 0. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட் மாதிரியே இண்டக்டன்ஸ் சர்க்யூட்ல பவர் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆவரேஜ் பவர் 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கு. இதை நம்ம இப்ப என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணி ஆகணும் அந்த கிராஃப் வச்சு. அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். அதே தான் 0 to 90, 90 to 180, 180 to 270, 270 to 360 பிரிச்சுக்கோங்க. அடுத்து 0 to 90ல B எப்படி இருக்கு, பாசிட்டிவ். ஆனா I எப்படி இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. அதான் போட்டுருவேன். பிளஸ் மைனஸ் 90 to 180ல சேம் என்னது, V பாசிட்டிவ், I என்ன இடத்துல இருக்கு, பாசிட்டிவ். அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ். அடுத்து 180ல இருந்து 270 வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், வோல்டேஜ் எங்க வந்துருச்சு, இப்ப நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆனா கரண்ட் எப்படி இருக்கு, பாசிட்டிவ்ல. அப்ப மைனஸ் பிளஸ். ஃபைனலா 270ல இருந்து 360 வரைக்கும் ரெண்டு கிராஃபுமே இங்க தான் இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ். அப்ப என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பி. அடுத்து பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் பி. அடுத்து மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் பி. அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பி. அப்ப டோட்டலா ஆவரேஜ் ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. அப்ப பவர் 0ன்றதை நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ப நமக்கு 3க்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஏசி த்ரூ ரெசிஸ்டன்ஸ், ஏசி த்ரூ கெப்பாசிட்டன்ஸ், ஏசி த்ரூ இண்டக்டன்ஸ். அதோட மாடல் கிராஃப் எப்படி வந்துச்சு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி வந்துச்சு, பவர் எப்படி வந்துச்சு, பவர் ஃபேக்டர் எப்படி வந்துச்சு, ஆவரேஜ் பவர் எப்படி வந்துச்சுன்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகே,
இது நம்மளோட ரெஃபரன்ஸ் புக். வேணா இந்த ரெஃபரன்ஸ்னாலும் இதுல இருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.